ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருத்தணி தாண்டி கொத்தூர் வில்லேஜுக்கு வந்திருக்கோம். இங்கே வெங்கடபதின்றவரை மீட் பண்ண போகிறோம். அவர் ட்ராகன் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் சந்தன மரம், அத்தி மரம் அதெல்லாம் வச்சுருக்காரு. அவர்கிட்ட போய் பேசுவோம், என்ன டீட்டெயில்ன்றது கேட்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் தெரியுங்களா? ஓகே ஓகே ஓகே. அது பக்கத்தில் இதான் சந்தன மரமா? ஆமாம் பிரதர், இது பின்னாடி இருக்க பாருங்க பெரிய செடி. அது ஒட்டுண்ணி இன்னொரு இது செடியோட அதுக்கு தான் பிரதர் இது வச்சது. அப்படியா? நெல்லிக்காய் செடி, அப்புறமா இன்னொரு செடி. நெல்லி வேணாம் பிரதர், அகத்தி அக்ரெசிவா ஹைட் வளரும். கொய்யா தான் ஐடியல், ஏன்னா கொய்யா செடி தான் நம்ம ப்ரூன் பண்ணிட்டே இருக்கலாம், ஒரு ஷேப் வச்சுட்டே இருக்கலாம். இப்போ அது வந்து நாங்கள் ஒரு 2 years வச்சது முன்னாடி வச்சது பிரதர். அந்த பிளான்ட்லாம் 2.5 years முன்னாடி வச்சது. அப்போ அதுக்கு சப்போர்ட்டாக அதுக்கு வந்து இது ஆரஞ்சு, இது ஆரஞ்சு காய்க்கல. அங்கே வந்து இந்த முசாம்பி வச்சோம். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஹைட்டு வளர்ந்துட்டே இருக்கு. இதை வந்து ப்ரூன் பண்ணோம்னா ரொம்ப டல்லாயிரும் செடி. சம்டைம்ஸ் இப்போ நான் இந்த செடி ப்ரூன் பண்ண பார்த்தீங்களா, இதுல வந்து சும்மா ஈஸியா நெக்ஸ்ட் பிரான்ச்சஸ் வந்துட்டே இருக்கு. ஆனா அந்த மாதிரி நம்ம வந்து இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் பண்ணலாம். அது ப்ரூன் பண்ண தேவையில்ல சிட்ரஸ். இல்ல இப்போ ஒருவேளை உங்களுக்கு அது வளர்ந்துருச்சு, செடி வளர்ந்துருச்சு, ஓகே. ஒருவேளை ஸ்லோவா ஒயிட் சாண்ட் வந்து ஸ்லோவா வளர்ந்துருச்சுன்னா, இப்போ அந்த சிட்ரஸ் ஃப்ரூட் ஹைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நிழல் வந்துடும், அப்புறம் இது வளர ஸ்லோவாயிரும் இல்லைங்களா? அதனால இல்லை, மெயினாக இதுதான். அகத்தியும் நெல்லியும் வைக்கலாம். இது என்ன கோவா தாய்வான் பிங்கா? தைவான் பிங்க் தான். பெருசாக வளரும். ஆமாம் ஆமாம், கொட்டை அதிகமாக இருக்கும். நாங்கள் இந்த கோவா வந்து ஆக்சுவலி இந்த ஒயிட் சேனலுக்காக தான் வச்சாங்க. அப்புறம் வீட்டு பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி நான் ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சு. எனக்கு ட்ராகனுக்கு இது வந்து ரொம்ப ஷேடு கொடுக்க ஆரம்பிச்சுன்னா ட்ராகன் ஸ்லோவாக வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நான் நல்லா ப்ரூன் பண்ணி வச்சேன்னா, ப்ரூன் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் அவுட் ஸ்டேஷன் போயிட்டு எங்கள் அப்பா வந்து எனக்கு தண்ணி போட மாட்டேங்கிறாங்க ஒரு 2 weeks தான். அதனால தான் ரொம்ப அடி வாங்கிடுச்சு செடியெல்லாம். அங்கங்கே ஒரு சின்ன காயெல்லாம் இருக்கு. இது சீசன் வருஷத்துக்கு 2 தடவைங்களா? வருஷத்துக்கு 2 தடவை இல்லை பிரதர். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃப்ளவரிங் வந்து உங்களுக்கு ஏப்ரல் எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பிரதர். நல்லா சன்லைட் வர டைமில் ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் எண்ணில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஒரு நவம்பர் எண்டு வரைக்கும் வரும். இந்த ஸ்பேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 to 6 times மோர் தென் தட் கூட உங்களுக்கு ஃப்ளவரிங் வந்துட்டே இருக்கும். இது ஃப்ளவர் வந்துச்சுன்னா அட் அ டைம் ஒன்று எல்லாமே ஃப்ளவர் ஆகும், இல்லைன்னா ஒன்றுமே ஃப்ளவர் ஆகாது. அந்த மாதிரி ஒரு 2 weeks once 3 weeks once ஃப்ளவர் ஆகிட்டே இருக்கும். ஏர்லி மார்னிங் தான் ஃப்ளவர் ஆகிட்டே இருக்கும். அது உண்டுதா இல்லை பூச்சி கடிச்சிருக்கு? இல்லை, இந்த கிளைமேட்டில் பூச்சி அதிகமாக இருக்குது. ஆமாம் ஆமாம், இந்த பாருங்கள் பூச்சி இறங்கிட்டு இருக்கு. நாங்கள் அதனால தான் சேல் கூட பண்ணல யாருக்கும். நாங்கள் வந்து இது வந்து பூச்சி மருந்து கூட எதுவும் அடிக்கல. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சேல் பண்ணுற ஐடியா இல்லை. சரி ஓகே அப்படியே விட்டுறலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம் நாங்கள். அது கீழே விழுந்து அப்படியே மக்கி அது ஒரு கம்போஸ்ட் ஆகிட்டு இருக்காது. ஆக்சுவலி ட்ராகன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இது வந்து எது கவரில் வைக்கலையா? அப்படியே பிச்சு தான் தருவீங்களா? எது பிரதர்? கவரில் வைக்கலையா ட்ராகன் பிரதர்? அந்த மேலே இருக்கு. இந்த ஃபீல்டே நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் பிரதர் பண்ணோம். நாங்கள் எந்தெந்த நான் ஒரு 4-5 வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்தோம் ட்ராகன், எதுலாம் நல்லா வரும்னுட்டு. நம்ம கிளைமேட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் வந்து மகாராஷ்டிரா சைடுலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ரெட் வெரைட்டி வந்து ரெட் அண்ட் பிங்க் வந்து தெலுங்கானாலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம கிளைமேட்டுக்கு ஒயிட் கொஞ்சம் ஃப்ளவரிங் கம்மியாக இருக்குது, ரெட்டு அதுவும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகிடுது, வல்னரபுளாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக ட்ரை ஆகிடுது செடி. அதே ரெட் அண்ட் பிங்க் பார்த்தீங்கன்னா தாங்கி வளரும்ன்றாங்க. வளரும் அது. வீக்கு ஒரு 2-3 times ட்ரிப்பில் போட்டாவே போதும். இல்லை ட்ரை ஆகிடுதுன்னீங்களா? அது ட்ரைன்னா சிஓசின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. காப்பர் ஆக்சைடு குளோரைடுன்னு ஒரு சம்திங் ஒரு சின்ன பூச்சி. அது அந்த காப்பர் ஆக்சைடு குளோரைடுன்ற கண்டென்ட் கம்மியாச்சுன்னா அந்த பூச்சி வரும், அதை அடிச்சிருது. அது அப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்க? அது காப்பர் ஆக்சைடு குளோரைடுன்னு தான் அந்த சொல்யூஷன் பேர். பவுடராக வரும், அதை நம்ம தண்ணியில் கலந்து இந்த ரூட் சுட்டி அடிச்சு ஊற்றி விடணும், நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும். அது கெமிக்கலாக? அது ஆமாம், கெமிக்கல் தான். அது எங்கே கிடைக்குது? நார்மலாக எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும் பிரதர். அக்ரிகல்ச்சர் காப்பர் ஆக்சைடு குளோரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ். காப்பர் ஆக்சைடு குளோரைட் அண்ட் ஃபங்கஸ் இது 2 தான் இதை ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் பண்ணுறது. இது வாட்டர் ஆப்பிள்? ஆமாம், வாட்டர் ஆப்பிள் தான். பிங்கா இல்லை தெரியல பிரதர். இது பச்சையா? சும்மா வெடிச்சு பார்த்தோம், அவ்வளோதான்.
2 சைடு 2 மலை. அதிகமாக இருக்கும். அனிமல்ஸ் அதிகமாக இருக்கும். ஆமாம், வைல்டு போர்ட்ஸ் அதிகமாக இருக்கும். பார்த்துக்கோங்களா? காட்டுக்கு ரொம்ப அதிகமாக வந்துருமா? இதெல்லாம் மாந்தோட்டம் இருக்குங்க. இப்போ ஒரு 1 month முன்னாடி தான் இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக ட்ராகன் தான் வச்சுருக்காங்க. 2.5 acres இது ஃபுல்லாக. இது ஆமாம், வண்டி ஓட்டி அளவுக்கு 2.5 acres வரும். ஆமாம், இது அது அப்புறம் அங்கே சொல்லுவாங்க 2.5 acres மேலே வரும். ஆமாம், இது செம்மரம் மரம் பெரிய பெரிய மரம் தான் இருக்குது. அப்படியே அறுத்தாச்சு. ஆமாம், அதுவே அறுத்த மரம் தான். அது அடுத்தது தான் அங்கே பாருங்கள். அறுத்துட்டு திருப்பி அறுத்துட்டு நீங்களே வித்துறீங்களா இல்லை எப்படி? கவர்மெண்ட் எங்கள் பெரியப்பாக்கு லைசன்ஸ் இருக்குது பிரதர். ஓ, இந்த அந்த கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரப்போ தெரியல, சரியாக கவனிக்கலாம். அங்கே கண்டெய்னர்ஸ் இருக்குது பாருங்கள். கிளைமேட் சேஞ்சில் கோல்டு ரொம்ப அஃபெக்ட் பண்ணி அந்த கண்டெய்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலலாம் ரெட் சாண்டல் தான் லோட் பண்ணியிருக்காங்க. சேல்க்காக இருக்குது. ஓ, இது ஒரு ஃப்ரூட் வரத்துக்கு 2 years ஆகுமா இல்லை 1.5 years? ஃபஸ்ட் இயர்லேயே வரும் பிரதர் எங்களுக்கு. பட் நல்லா அக்ரெசிவாக நிறைய ஃப்ரூட்ஸ் வரது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 years மேலே ஆகும். 2 years மேலே. ஆமாம், இதெல்லாம் ரெட் தான். இது வந்து 4 months பிளான் பண்ணுங்க. ரெட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். ஒரு நிமிஷம் இருக்கும், தண்ணி குடிச்சு. சரி. ஒயிட் சாண்டல் ட்ரீ வச்சுருந்தா white sandal tree. உங்கள் பேர்? என் பேர்ரா. இங்கே காலேஜ் முடிச்சிங்களா? அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? இல்லை. ஆக்சுவலி பேங்கில் ஜாப் இருக்குது. எனக்கு கோவிட்னாலே வந்து ப்ராஜெக்ட் வரல, அதனால வீட்டில் இருக்கேன். ஓ, ஐடி கம்பெனி தானே? இல்லை பிரதர், வந்து லைக் எம்பெடட் அண்ட் ரியல் எஸ்டேட். ஓ, C++ ஜாவாவா? இது வந்து பேசிக் வந்து சியில் இருக்கும். அண்ட் நாட் லைக் ஜாவாலாம் வராது இதில். இல்லை மிஷின் லாங்குவேஜ் வரும். நம்ம மிஷின் லாங்குவேஜ் மாதிரி. அது காரில் வைக்க முடியுமா? அது ஒன்றும் அவன் டேமேஜ் ஆகும். ரைட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ரொம்ப அந்த சிஓசின்ற ஆமாம், அதுக்கு ரொம்ப வல்னரபுளாக இருக்கும். ஆனால் இது வந்து அவ்வளோ இது இந்த ரெட் வெரைட்டி வந்து அவ்வளோ இதுவாக இருக்காது. வேறு ஆமாம், 4 months பிளான்ட்டுங்களா? ஆமாம், 4 months பிளான்ட் இது. நல்லா துவரையா? இது துவரையா? ஆமாம், துவரை செடி துவரை. ஆமாம் ஆமாம். இது வந்து அந்த ஒயிட் சேனலுக்காக சப்போர்ட் தான் வச்சோம். ஆக்சுவலி இங்கே இருக்கிற ஒயிட் சேனலுக்கு எல்லாமே துவரை தான் சப்போர்ட்டாக வச்சோம் நாங்கள். அது என்ன ஆச்சுன்னா ரொம்ப அதிகமாக வளர்ந்து அதில் பூச்சி வர. ஆமாம், ஒயிட் பூச்சி வந்து இப்போ இல்லை, இப்போ அதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக. இது என்ன ஆச்சுன்னா இந்த பூச்சி வந்து டிராகனில் இறங்கி டிராகனை வந்து ரொம்ப நாசி பண்ணிடுச்சு. ஓ, இந்த நியூ பட் இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம், அது வந்து இங்கே தான் சாப்பிடும். ஓ, இதை மட்டும் தான் சாப்பிடும். உறிஞ்சிரும். இது ஓரிக்கு சாப்பிட்டு அப்படியே விட்டுரு. இது என்ன பண்ண, இதோ இங்கே சாப்பிட்டுருக்கு பாருங்களேன். டேமேஜ் சாப்பிட்டு க்ரோத் நின்றுச்சு. அது அப்புறம் சைட்லேருந்து வந்துட்டு இருக்கு. ஓ, அதை டேமேஜ் பண்ணிடுது. ஆமாம், அதை சாரை ஃபுல்லாக உறிஞ்சிருக்கு அந்த பூச்சி. இதுக்கப்புறம் ஊர் இருக்குங்களா? இருக்குங்க, உள்ளே இருக்கா ஊர்? இது சின்ன வில்லேஜ் தான். ஒரு 1 to 150 ஹவுசஸ் தான் இருக்குது. வேலைக்கு ஆள் எப்படி வராங்க? பக்கத்தில் ஒரு இதில் காலனி எடுத்துருக்காங்க. இப்படி தானே வருது. வர வில்லேஜ் பார்த்தீங்கன்னா லேடிஸும் அதே வில்லேஜில் தான்.
உங்களுக்கு எடுக்கலான்னு பார்த்தேன். கல்வி காட்டு. மனையெல்லாம் கவர். இது இங்கேயே ஃபுல் ஸ்டே தானா இல்லை? ஆக்சுவலி திருத்தணியில் தான் பிரதர் இங்கே வந்து எங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி பார்த்தா போய். அர்லி மார்னிங் 9 o'clock வந்து 4:30 வரை இருப்பாங்க. ப்ளஸ் ஃபுட் ஸோ நாளைக்கு 200 இருக்குது. மென்ஸ்க்குலாம் 400. எனக்கு 200 லேடிஸ் ஃபுட்டோடவா? ஆமாம் ஃபுட்டோட. நீங்கள் இங்கே சமைச்சு இந்த ஃபார்ம்லேருந்து வீட்டில் வளர்க்குறதுக்காக ட்ராகன் ஃப்ரூட் செடிலாம் வாங்கியிருக்கோம். ஒயிட்டு, பிங்க்கு, அத்திப்பழம், அப்புறம் தாய்வான் பிங்க் கொய்யாக்கா வாங்கியிருக்கோம். வெர்மி கம்போஸ் உரம் வாங்கியிருக்கோம். எல்லாம் கரெக்டான விலை தான். ஃபார்மிங் நம்ம நர்சரி, சென்னை நர்சரியில் விற்கிறத விட கம்மியான விலை தான். தாராளமாக வாங்கலாம். அவரோட சன் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு அவரோட ஃபார்மிங்கை பற்றி ப்ளஸ் நர்சரியை பற்றி. வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.